देखेंगे। 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். पहला इतिहास 3रा अध्याय 21वां वचन। हनन्याह के पुत्र पलदाया और यशाया और रपाया के पुत्र अरनान के पुत्र ओबद्याह के पुत्र और शकनया के पुत्र। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இங்க ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ரஃபாயா. यहाँ पर एक नाम दिया गया है रफाया। ரஃபாயா அப்படினா என்னது? रफाया का मतलब क्या है? ரஃபாயாவை ரெண்டா பிரிங்க. रफाया को दो भाग कर दीजिए। ராஃபா அடுத்தது யா. राफा और या। யாங்கிறது யெகோவா தேவன். या यहोवा परमेश्वर। யெகோவா தான் நமக்கு ராஃபா. यहोवा ही हमारा राफा है। ராஃபானா நமக்கு தெரியும். राफा का मतलब हम जानते हैं, சுகமளிக்கிறவர், वो चंगाई देने वाला। ये ராஃபாயா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதத்துல சொன்னா राफाया को अलग तरीके से बोलेंगे तो யெகோவா ராஃபா, यहोवा राफा। யெகோவா தான் நமக்கு ராஃபாவா இருக்கிறார். यहोवा ही हमारा राफा है। யெகோவா தான் நமக்கு ஓரா இருக்கிறார். यहोवा ही हमारा ओर है। யெகோவா தான் நமக்கு ராவா இருக்கிறார். यहोवा हमारा रा है। யெகோவா தான் நமக்கு நகாமா இருக்கிறார். यहोवा ही हमारा नहाम है। யெகோவா தான் நமக்கு அடோனா இருக்கிறார். यहोवा ही हमारा अडोन है। யெகோவா தான் நமக்கு ராஃபாவா இருக்கிறார். यहोवा ही हमारा राफा है। இன்னைக்கு நம்மளுடைய ராஃபா யாரு? आज हमारा राफा कौन है? கர்த்தர் மோசேஸ்ட்ட சொன்னார், परमेश्वर ने मूसा से कहा, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். और मैं ही तुम्हारा छुड़ाने वाला परमेश्वर हूँ। அவர் சொன்ன நான் தான் உங்களுக்கு ராஃபா அப்படினு சொல்லி இருக்கிறார். मैं ही तुम्हारा राफा करके कहा है। யெகோவா ரோஃபேகா, यहोवा रोफेका, நான் தான் உங்களை சுகமாக்குறவர். मैं ही तुम्हें चंगाई देने वाला। அவர் தான் நமக்கு ராஃபாவா இருக்கிறார். वही हमारे लिए राफा है। இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது और जब इस्राएल लोग वन में थे, கொள்ளிவாய் சர்ப்பம் எல்லாத்தையும் கொட்டிட்டு இருந்துச்சு. जब अजगर सबको मार रही थी, எல்லாரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இட மத்தியில மரணம் ஊடுருவி பாய்ந்து और கொண்டிருந்தது. इस्राएल लोगों के बीच में मौत मंडरा रहा அந்த था, நேரத்துல ராஃபாவா இறங்குனது யாரு? उस समय में राफा बनकर कौन उतरा? யெகோவா தான் ராஃபாவா இறங்குனார். यहोवा ही राफा बनकर அவர் उतरा। தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். वही हमें चंगाई देने वाला। அவர் தான் நமக்கு ரீஸ்டோர் பண்ணுகிறவர். वही हमारा सारे चीजों को नया करने वाला। ராஃபாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. राफा का और एक मतलब है, அதாவது சீர்படுத்துதல். उसे नया करना इसका मतलब है। ராஃபா அப்படினா சீர்படுத்துதல். राफा का मतलब नया करना। உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த போறது யார்? आपके जीवन को नया कौन करता है? உடைஞ்சு போயிருக்க உங்க வாழ்க்கையை சீர்படுத்த போறது யார்? टूटा हुआ आपके जीवन को नया कौन करता है? அவர்தான் யெகோவா ராஃபா. वही यहोवा राफा है। அங்க எலியாவுடைய நேரத்துல एलिया के समय में எலியா சேலஞ்ச் பண்ணா. एलिया ने चुनौती दी, பாகால் தேவனானால் பாகாலை பின்பற்றுங்கள். अगर बाल परमेश्वर है तो बाल का पीछा करो, யெகோவா தேவனானால் யெகோவாவை பின்பற்றுங்கள். यहोवा परमेश्वर है तो यहोवा का पीछे அங்க बोलो। பெரிய சேலஞ்சிங் பார்ட் நடந்துட்டு இருந்தது. वहां का बहुत बड़ी चुनौती थी। அந்த சேலஞ்சிங்ல उस चुनौती के अंदर அந்த அந்நிய ஜனங்கள் பலிபீடம் கட்டி और अन्य लोग वहां पर बलि क्या वेदी அவங்க बनाकर என்னெல்லாமோ பலி கொடுத்து பார்த்தாங்க. बहुत कुछ बलि देकर देखे, அக்கினி இறங்கவே இல்ல. अग्नि नहीं उतरी பலிபீடம் உடைஞ்சதுதான் மிச்சம். और बलि का वेदी जो है टूट गया। இந்த எலியா என்ன செய்தா அப்படினா, एलिया ने क्या किया? அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். उस वेदी को नया किया, அந்த பலிபீடத்தை சரி பண்ணினான். उस वेदी को ठीक किया, அந்த பலிபீடத்தை ராஃபா பண்ணினான். उस वेदी को राफा किया, அந்த பலிபீடத்தை ரெஸ்டோர் பண்ணினான். उस वेदी का नया किया। அந்த ரெஸ்டோரேஷன் நடந்த உடனே उस नयापन जब होता है, கர்த்தர் அந்த இடத்துல அந்த எலியா பலி கொடுத்துட்டு और एलिया बलि देकर அக்கினினால் பதில் கொடுன்னு சொல்லி கேட்கும்போது अग्नि से जवाब दो करके जो पुकारा, கர்த்தர் அக்கினினால் இறங்கி வந்தார். परमेश्वर अग्नि के रूप में उतर ஒரு गया। பலிபீடத்தை சரி பண்ணுதல். एक बलि के स्थान को सही करना। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறவர் அவர்தான். आज हमारे जीवन को सही करने वाला वो है। நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு பலிபீடம் மாதிரி. हर किसी का जीवन एक बलि का स्थान है। இந்த பலிபீடத்துல உங்களையே நீங்க பலி கொடுக்க வேண்டியிருக்குது. इस बलि के स्थान में अपने आप को आप कुर्बान करना है। ஆனா இந்த பலிபீடம் இப்ப உடைஞ்சு போய் இருக்குதா? अभी ये बलि का स्थान टूटा हुआ है क्या? உங்களுடைய வாழ்க்கை உடைஞ்சு போய் இருக்குதா? आपका जीवन टूटा हुआ है क्या? அதை ரெஸ்டோர் பண்றது யார்? उसे नया कौन करता है? யெகோவா தேவன் ரெஸ்டோர் பண்ணுவார். यहोवा परमेश्वर नया करता है। அவரை நீங்க அப்படியாக அறிந்து கொள்ளணும். उसे वैसे ही आप जानना है। உடைந்து போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறவர் அவர். टूटा हुआ मेरे जीवन को सही करने वाला है। உடைஞ்சு போயிருக்கிற என்னுடைய இருதயத்தை சரி பண்ணுகிறவர் அவர். और टूटा हुआ मेरे मन को सही करने वाला है। சிலவங்களுடைய வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா कुछ लोगों के शब्दों को आप देखोगे, உங்களுடைய உள்ளத்தை உடைச்சு போட்டுரும். आपके मन को तोड़ देगा। அந்த உடைஞ்ச உள்ளத்தை ராஃபா தேவை. उस टूटे हुए मन के लिए राफा चाहिए। அந்த உடைஞ்ச உள்ளத்துக்கு அங்க ஆறுதல் தேவை. उस टूटे हुए मन के अंदर दिलासा चाहिए। அந்த உடைஞ்ச உள்ளத்தை நகாம் தேவை. उस टूटे हुए मन के अंदर नाहाम चाहिए। அந்த உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ரா பண்ணணும். उस टूटे हुए मन को परमेश्वर रा करना है। அந்த உடைஞ்ச உள்ளத்துல கர்த்தருடைய வெளிச்சம் வரணும்.
வரணும். उस टूटे हुए मन के अंदर परमेश्वर का ज्योति आना है. இன்னைக்கு நம்மளை ரெஸ்டோர் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். आज हमें नया करने वाला एक व्यक्ति है. அவர்தான் யெகோஷுவா. वही यहोशुआ है. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. हमारा जीवन कैसे भी टूटा क्यों ना हो. நம்மளை சரி பண்ணுகிறவர் யெகோஷுவா हमें மட்டும்தான். सही करने वाला यहोशुआ ही சோ है. இன்னைக்கு யெகோவா ராஃபா யாரு? आज यहोवा राफा कौन है? யெகோஷுவா தான் நமக்கு யெகோவா ராஃபாவா இருக்கிறார். यहोशुआ ही यहोवा राफा है. அவர்தான் நம்மளை சுகத்தை கொடுக்கிறவர். वही हमें चंगाई को देता है. என் நாமத்தினாலே வியாதியஸ்தமே கரங்களை வைப்பீர்கள். मेरे नाम से बीमारों पर हाथ रखोगे. அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். वो चंगा होंगे. அவங்க ரெஸ்டோர் ஆயிருவாங்க. वो रिस्टोर हो जाएंगे. யெகோஷுவாவின் பெயர் यहोशुआ का नाम அங்க ராஃபா உண்டாக்கும். वो राफा देगा. அங்க சுகத்தை உண்டாக்கும். वहाँ चंगाई को देगा. அங்க ரெஸ்டோரேஷன் பண்ணும். वहाँ रिस्टोरेशन होगा. அப்படிப்பட்ட தேவனுடைய பெயர் தான் நம்முடைய தேவன். और हमारा परमेश्वर का नाम ऐसा है. ஒரு பலிபீடம் செப்பனிடுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதும். एक वेदी को सही करने के लिए परमेश्वर का शब्द काफी है. கர்த்தருடைய நாமம் போதும். परमेश्वर का नाम काफी है. அவர் எப்படிப்பட்டவரா நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. और उसे कैसे आप जानने वाले हो. ஒரு பாருங்க அவர்த நொண்டியா இருந்தா, एक लंगड़ा था. சப்பானியா இருந்தா, वो लंगड़ा था. அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் நடக்கல. और अपने जीवन में कभी चला नहीं. பேதுரு யோவானும் யாக்கோவும் பார்த்தாங்க. पतरस यूहान और याकूब ने देखा. பா எங்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. हमारे पास कुछ भी नहीं. எங்கிட்ட பொன்னோ வெள்ளியோ கிடையாது. ना सोना ना चांदी. உன்கிட்ட கொடுத்து உனக்கு ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. और तुझे देकर तेरी जो ट्रीटमेंट के लिए पैसे देने के लिए हमारे पास कुछ नहीं. ஆனா உன்னை ரீஸ்டோர் பண்றதுக்கு எங்கிட்ட ஒரு காரியம் இருக்குது. लेकिन तुझे नया करने के लिए हमारे पास एक बात है. எங்கிட்ட ஒரு பேர் இருக்குது. हमारे पास एक नाम है. யோசுவாவின் நாமத்தை எழுந்து நடன்னு சொல்லி சொன்னாங்க. यहोशुआ के नाम से उठकर चल करके बोले. அந்த பலிபீடம் சரியாய் போச்சு. वो वेदी सही हो गया. அந்த உடைஞ்சு போன அந்த பலிபீடத்தை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணிட்டா. और जो टूट गया था उस वेदी को परमेश्वर ने नया कर दिया. அவன் துள்ளி குதிச்சு நடனம் ஆடிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். वो वहां पर उछल कूद करके चलते हुए परमेश्वर के सम्मुख में गया. நான் ஒரு நேரத்துல நொண்டியா இருந்தேன். मैं एक समय में लंगड़ा था. நான் சப்பானியா இருந்தேன். मैं लंगड़ा था. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டா. परमेश्वर ने मुझे चंगाई दी. அவர் எனக்கு யெகோவா ராஃபாவா இருக்கிறார். वो मेरे लिए यहोवा राफा है. யெகோஷுவா ராஃபாவா இருக்கிறார். वो यहोशुआ राफा है. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை செப்பனிடுகிறவர் அவர் நாமம் மட்டும்தான். आज हमारा जीवन को सही करने वाला उसका नाम ही அவர் நமக்கு யெகோஷுவா ராஃபாவா இருக்கிறார். वो हमारे लिए यहोशुआ राफा है. ஒவ்வொரு பேரும் அவரோடு கூட இணைக்கப்படும். हर एक नाम उसके साथ जुड़ेगा. அவர் எப்படியாக நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. उसे आप कैसे जानने वाले हो. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் उसके नाम को जानने के वजह அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். उसे ऊंचे स्थान में रखूंगा. அந்த யெகோவா ராஃபா वो यहोवा राफा நமக்கு சுகம் உண்டாக, हमें चंगाई मिलने के நம்மளை लिए ரீஸ்டோர் பண்றதுக்கு और हमें नया करने के लिए அவர் சிலுவையில தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். क्रूस पर अपने आप को सौंप दिया. மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு, मृत्यु से छुटकारा मिलने के लिए, மரணத்தை ஜெயிப்பதற்கு, मृत्यु पर जय पाने के மரண लिए பயத்துல இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை பண்றதுக்கு और मृत्यु के डर से जो लोग हैं उनको छुटकारा मिलने के लिए கர்த்தர் மரணத்தை ஜெயித்து காமிச்சார். परमेश्वर मृत्यु पर जय पाया. இன்னைக்கு யெகோஷுவாவின் நாமம் என்ன செய்யும்? आज यहोशुआ का नाम क्या करेगा? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு जो பெயர். मरे हुए हैं उनको जिलाने वाला नाम. அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். उसके नाम को सुनने वाला समय आएगा. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். और जो मरे हुए हैं परमेश्वर के पुत्र के नाम को सुनने का समय आएगा. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். परमेश्वर के अंदर जो मृत्यु के अंदर जाते हैं वो जी उठेंगे. இன்னைக்கு அவர் யெகோஷுவா ராஃபாவா இருக்கிறார். आज वो यहोशुआ राफा है. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க அவர் எப்படி அறிந்திருக்கிறீங்க? अपने जीवन के अंदर उसे आप कैसे जानते हैं?